நவனிஷ் கைஸ். இப்போ ஸ்பின் போடுவேன். நான் எப்படி அடிக்கிறேன்னு காமிக்கிறேன் கைஸ். நான் சபரி. நான் அவனுக்கு நான் ஸ்பின் போடுவேன். விட்டானா அவன் போல்டு. ஓ மை காட், தானத்தில் உள்ள அழிஞ்சு விட்டார். தானத்தில் முதல்ல போகிறார். இன்றைக்கி நம்ம பேட்டரத்தை கண்காணிக்க போகிறோம் கொஞ்சம் அதிகமாக. இப்போ பேட்ரு நல்லா ரெடியாக இருக்கார். பவுலர் தூத்து போட்டார். அவன் இந்த பக்கம் கட்சி விட்டார். சரி, நம்ம பவுலர்கிட்ட போகலாம். பவுலர்கிட்ட கொஞ்சம் வேகமாக போய் கொண்டிருக்கிறோம். நம்ம சேஃப் ஆகிட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும், அவன் தடுத்து விட்டான். நான் ஃபாஸ்ட் பவுலிங் போடுறேன். ஃபாஸ்ட் பவுலிங்க்கு என்ன பண்ணுறான்னு தெரியல. ஓடி வரார். ஃபாஸ்ட் பவுலிங்க எங்கள் வீட்டுக்குள்ளே அடித்து விட்டார் பேட்டர். ஓடி போய் எடுக்க போகிறார். இந்த ஒரு பால் நோவாயிடுச்சு. திருப்பி போட போகிறார். தடுத்து விட்டார் ரவுனி. இப்போ நான் இன்ஸ்பின் ஓட போகிறேன். அதை பார்த்துக்காங்க. இன்ஸ்பின்னாமா? இன்ஸ்பின் எப்படி நானும் பார்க்குறேன். இன்ஸ்பின்னை காட்டு. இன்ஸ்பின்னமா சுத்துன்னு சுத்த விட்டாரு. ஆனால் பேட்டர் அதை 10-10ன்னு போட்டார். அப்புறம் பேட்டரை பந்தத்துட்டு வர்றாரு. ஆட போறாரு ஆக்ரோஷமா. இப்போ நான் கொஞ்சம் சேஃப்டிக்கு போயிடுறேன். நல்ல ஒரு டாச். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம். பாருங்க, தோனி ஹெலிகாப்டர் அடிக்க பாருங்க. ஹெலிகாப்டர் அடிக்கணும். ஹெலிகாப்டர் போய் எங்கள் காட்டுக்கு அடிச்சு விட்டார் பேட்ரு. பவுலர் கொஞ்சம் மெதுவாக கடந்து வருகிறார். இப்போ பந்து எடுக்கிற வரைக்கும் நம்மளுக்கு பேட்ரு பந்து எடுத்து வந்துட்டார். அந்த கேப்பில் அந்த வரும்போது நினைக்கிறேன் ஜஸ்ட் மிஸ்ட் அவுட் ஆகிருப்பார். அதோட கேப் வெறும் இவ்வளோ தான். அது பேட்ரு என்பது தெரிகிறாரு. எங்கே ஷூட் பண்ணுறாராமா. இப்போ ஓ மை காட், பேட்டில் பட்டுச்சு. நல்ல வேலை, இல்லைன்னா ஸ்டம்ப் அவுட் ஆகிருப்பார். நல்ல வேலை டொக்கு வச்சாரு. புது அண்ணானா அவுட் ஆயிட்டார். கேட்ச் அவுட்னு சொல்லிக்கிறாரு. இப்போ பேட்டரெல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இவரும் தானம் பண்ணிக்கிறார். தானத்தில் போய்விட்டு ஆக்ரோஷமாக வருகிறார். பெரிய பேட்டர் என்பது வருகிறார். பவுலர் போட்டு விட்டார். அடிச்சு விட்டார். எஸ், இன்னும் பயங்கரமாக போகுது. இந்த பால் இது வேஸ்ட் பால் கைஸ். ஹெலிகாப்டர் அடிக்கிறார். போட்டுருவோம். ஸ்டார்ட் கைஸ். பறந்த பால் கைஸ். இது டெம்பர் பால் கைஸ். இதையே அடிக்கிறார். எங்க ஆயா வந்துட்டார் கைஸ். குறிக்கிற கோஸ் முன்னாடி பின்ன காமிக்கிறேன் கைஸ். இது மாதிரி கேப் இல்லாத கையை வச்சு இந்த ஹோலை இங்கே வச்சிருக்கணும் கைஸ். இப்படி விடணும் கைஸ். இப்படி விட்டா பின்னாடி ஸ்டெம்பில் போட்டுருங்க கைஸ். ஒரு பால் கேட்குறாரு, கொடுத்துடலாம். பின்ன போடுறேன் கைஸ். பார்த்துக்கோங்க கைஸ். பின்னாங்க கைஸ். இந்த வாட்டி பேட்ரு சூசைட் பண்ணுற மாதிரி ஒரு நிலைமைக்கு. ரெண்டு கை இங்கே வச்சுக்கோங்க. இங்கே ஒரு கை இங்கே வச்சுக்கோங்க. இப்படி போட்டால் லெக் ஸ்பின். வந்து லெக் ஸ்பின் போடும். Wanted catch. Guys, spin board for guys. Guys, dot.
கைஸ் இது வந்து ஸ்பின் ஹேக்கர் கைஸ். கைஸ் ஹேக்கர் போடுறோம் கைஸ். அக்கா கிழிச்சிட்டார் கைஸ். ஐயோ 1 செகண்ட் கைஸ். பால் எடுத்துட்டு கைஸ். கைஸ் புட்டுக்குச்சு. சரி பால் தொலைஞ்சிருச்சு. ஹாய் கைஸ் பால் தொலைஞ்சிருச்சு கைஸ். இங்கே என்னமோ தென்படுது கைஸ். பால் கிடைச்சிருச்சு கைஸ். வாங்க கைஸ் இங்கே பாருங்க, இங்கே ஒரு சந்து கிடைக்கிறது. சந்தில் பால் போந்துருக்கு. இந்த இடத்துல பந்து இருக்கு. இங்கே இங்கே அடிச்சு இந்த இடத்துல அடிச்சு இங்கே அடிச்சிருக்கு. சரிங்களா? ஓகே எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. கைஸ் வந்து ஸ்பின் போடுறோம் கைஸ். 80 இப்போ நோ பால். கொஞ்சம் மேலே பேட்டரி தந்தா நீங்கள் பார்த்தீங்களா? அதனால இது நோ பால். போல்டு கைஸ். இந்த வாட்டி பேட்ரு வந்து ஆப்ஷன் சொல்லிடுறேன். ஆப்ஷன் வந்து இப்படி பிடிச்சிக்கிட்டு இந்த 2 விரல் இப்படி பிடிச்சிக்கிட்டு இப்படி ஒன்றும் ஆஃப் ஸ்பின்னுது. லெக் ஸ்பின் வந்து அதே மாதிரி தான் இப்படி ஒன்றும். இப்போ நான் வந்து ஆஃப் ஸ்பின் போகிறேன். ஆஃப் ஸ்பின் இங்கே பறக்க விட்டாரு. சரி வாங்க போய் தேடுவோம். இப்போ நம்மளோட இந்த பால் அங்கே இருந்து இங்கே உருண்டு கொண்டே வந்து விட்டது என்பதால் கவலையாக இருக்கிறது. சரி இப்போல்லாம் போகிறாங்க. நாமளும் கொஞ்சம் அங்கே போயிடலாம் 1 செகண்டில். ஓகே இப்போ சபரி பாஸ் போலிங்க போட போகிறார். பறக்குதுங்க. வந்து போயிடுச்சுங்க. இப்போ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண முடியாது. கொஞ்ச நேரம் நம்ம பவுலர் மீன் வந்து விட்டார். வேகமாக வருகிறார். போட்டு விட்டார். நோ பால். நோ பால் என்பது கொஞ்சம் கவலை. கொஞ்சம் கவலையாக இருக்கிறதுனால திருப்பியும் போடுகிறார். திருப்பி வேகமாக வந்து வேகமாக இழுத்து போட்டு விட்டார். அடித்த அடியில் அவன்கிட்டயே வந்து விட்டது. நான் தூரமாக போய்விடும் நினைத்தேன். ஆனால் ஒரு பில்லர் மேலே பட்டு அவங்க சபரிக்கு பவுலர்கிட்டயே வந்து விட்டது. திருப்பி ஒரு அடி. ஆனால் ஜஸ்ட் மிஸ்டில் பவுலர் பிடிச்சிருப்பாரு. அவனுக்கு ஓவர் முடிஞ்சிச்சு. அவளோட ஓவர் முடிஞ்சது எப்படி நான் அவனுக்கு கேட்டு பார்ப்போம். சூப்பராக இருந்துச்சு கைஸ். ஒரே பால் தான் கைஸ் லைட்டாக ஸ்பின் ஆகி பட்டிருக்கும் கைஸ். இனிமேல் பார்த்துக்கலாம். இப்போ வந்து பேட்ஸ்மேன் சபரி காலத்தில் இறங்குறாரு. சின்ன பிரேக் பண்ணிட்டு வரோம். ஒரு டைம் ட்ரையல் பார்க்குறாரு. ஜஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாரு. ஓகே இப்போ நாங்கள் ஓகே 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 ஓடுறாரு. சும்மா போடுறாரு. ஆமாம் சும்மா போட்டாலும் ஜஸ்ட் மிஸ்டுக்கு எப்பா வாயா என் வந்து பாருங்க என்கிட்ட வந்துருச்சு. எனக்கு கொல்ல ட்ரை பண்ணுறாங்க. பிடிச்சி புட்டா guys throw out. எங்க சும்மா சொன்னதுனால பவுலருக்கு ரொம்ப கவலையாகுது. பேட்டருக்கு ரொம்ப குஷியாகுது. ஸோ சேட். காட்டுக்கு போய் விட்டது. எல்லாம் காட்டுக்கு போய் விட்டது. இந்த இடத்துல தான் இந்த கண்டுபிடிச்ச பவுலர். ஓகே பவுலர் ரெடியாக இருக்கார். போட்டார். இழுத்து விட்டாருங்க. எங்கே போச்சுன்னு எனக்கே தெரியல. கேமராவாலே கண்டுபிடிக்க முடியல. இப்படிப்பட்ட பவுலு. சரி நம்ம பிளேஸுக்கே போவோம். பவுலு போட்டு பிளேஸுக்கே போயிட்டு இருக்கிறோம். இப்போ பேட்ஸ்மேன் அடிச்சது தெம்பா வராரு. இந்த சோளக்காட்டுக்குள்ளே போயிடுச்சுங்க. இப்போ பந்து தரத்து ஒரு போராட்டமாக ஆயிடுச்சுங்க. போராடுவோம் மந்தை தேடி போராடுவோம்.
வந்து தேடி போராடுவோம். இரு பேட்டரோட மூஞ்ச பாப்பா எப்படி இருக்குது? இது பந்து தொலைச்சுது. எப்படி இருக்குது பந்து தொலைச்சுது? சௌக்கியமாகிடும். பவுலரு பந்து தொலைச்சுது, சபரி அடிச்சு பந்து தொலைச்சுது. உனக்கு எப்படி இருக்குது? ஐயோ வெறுப்பா இருக்காமா. நாங்களும் அப்படின்னு நினைக்கிறாங்க காய் சாமாத்தேன். இந்த அந்த பால் தேட முடியல, அதனால நம்ம ஸ்டம்பர் பால் போனாட்டி அடிச்சு தேடுறோம். இங்கே வேறு வேறு சேரு சகதியாக இருக்குது. கால் வச்ச இடம்லாம் கண்ணடிக்கிறமே ஒல்ல பூதுது. ரொம்ப மோசமாகுது. இப்போ நம்ம மேலே நினச்சிக்கிட்டு மேலே போயிட்டுருக்குறோம். இன்னொரு பிளாஸ்டிக் பால் கையில் கிடச்சிருக்கு. அதையும் சும்மா இல்லாமல் அடிக்க போகிறாரு. பறக்குதுங்க. வாங்க மேலே அடிக்கலாம். அங்கே வேணால் என் பால் அடிச்சுது. அங்கே இருக்கு போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன். வாங்க கைஸ் கிணத்து அந்த போய் இது கிணத்து கட்டுறியடா. ஓகே வாங்க கைஸ். இப்போ நான் ஒரு கேமராமேன் கிணத்துக்கிட்ட போய் போகிறேன். ஆனால் கிணத்துக்கு நான்லாம் போகிறதே இல்லை, அதனால கேமரா இங்கேதே காட்டுவோம். கேமரா இப்போ இவனை காமிக்க போகிறோம். ஓகே தண்ணி குடிச்சிக்கான். அது ஒரு பேட்டர். ஓகே அவன் தேடி கண்டுபிடிக்கிட்டோம். நம்ம ஸ்டெம்போட நிலமை போய் பார்க்கலாம் வாங்க. பால் கண்டுபிடிக்க போனோம். 2 பால் கிடச்சிச்சு. பார்த்துக்கோங்க. ஒரு பால் பேட்ஸ்மேனை காமிச்சிட்டேன். இங்கோ சிஎஸ்கே டீம் கைஸ். கைஸ் நாங்கள் 2 பேர் சிஎஸ்கே டீம் கைஸ். பவுலிங் பண்ணுங்க. இப்போ டோனி அடிக்க போகிறது கைஸ். ஷாட் கைஸ். இப்போ அடுத்த பால் தோனி அடிக்கூடாது என்பதை கேட்டுக்கிறேன். ஸ்டெம்ப் அவுட் ஆக வரைக்கும் இல்லாமா கைஸ் போய் உட்காந்துக்கிச்சு கைஸ். எங்கே உட்காந்துக்குது? சூப்பர். அதுவும் டூ டிப்பு பிடிச்சிருக்கோம் கைஸ். ஓகே தலைவர் பேட்டரி சந்து கடிச்சு விட்டாரு. யாரா இந்த கோழி? ஏன் அந்த சேவல் பாஸ்போர்டுக்கே பிடிச்சிட்டாரு. பந்து அவளுக்கு ஆட்டம் காட்டி. இங்க பாருங்க, இந்த ஒரு பவுலரை நம்ம என்ன பண்ண போறோம் பாருங்க. புடிக்கிறார் பந்து போகுது. ஓகே இந்த வாட்டி இந்த பவுலர் என்ன பண்றாருன்னு பார்ப்போம். இந்த ஓகே அந்த பேட்டர் ஒன்றும் பண்ணல. பந்துலாம் அங்கே போயிட்டு தாங்குது. பந்து வருது. ஓகே விரல கொஞ்சம் எடுத்துப்போம். Oh my god! டேய்
அது பேசாதடா. இவன் பேசியே கடிக்கிறான்டா. பவுலர் நானும் விளையாடுறேன்டா. டேய் गाइस இப்போ நான் அடிக்கிறது வந்து ஆஃப் சைடு गाइस. ஏமா அது ஆஃப் சைடு? ஓகே. பாப்போம். அவுட். ஸ்டெம்ப் அவுட். பார்த்தா தெரியும். ஸ்டெம்பு பறந்துருச்சு, தெரிச்சிருச்சு, வெடிச்சிருச்சு. ஹாய் गाइस இப்போ நாம பேட்டிங். பேட்டரி எங்கே பந்து எடுக்க வராங்க? பந்து இங்கே இருக்குது. மை காட். ஐயோ ஐயோ ஐயோ. பேட்டரி வந்ததும் தானம். யார் பேட்டை வந்தாலும் ஒரே அடியா தானத்துக்கு போயிடுறாங்க. பவுலர் ரொம்ப வெறியோடு இருக்கிறாரு. ஃபாஸ்ட் பவுலிங் போட போகிறார். இழுத்து ஹை ஸ்பீடில் வந்து இழுத்து விட்டாரு. கேமரா கண்ணே தரல. திருப்பி ஒரு ஃபாஸ்ட் பவுலிங். ஆனால் ஃபாஸ்ட் லெஸ் பண்ணாங்கன்னு நம்புகிறேன். என்ன அது ரொம்ப லெஸ் ஆன ஃபீலிங்கு. ஓகே गाइस இப்போ நான் போடுற பால் ஸ்பின். எத்தனை முறை ஸ்பின்னு? ஓ மை காட், ஸ்பின்னு தெரிய விட்டார். ஓகே பந்து அடி, நான் ப்ரஷ் எடுத்துப்போம். காய்ஸ் இப்போதைக்கு பந்து தரதுல பவுலர் சண்டை போட்டுட்டே இருக்கிறாங்க காய்ஸ். வெரி சேட் காய்ஸ். இவனோட ஆப்பனண்ட் வந்து நடுக்காட்டுக்கே அடித்தார். ஆனால் இவன் கொஞ்சம் அது பற்றி கொஞ்சம் கவலையாக தான் இருக்கிறார். எங்கே போகிறான்டா? ஓகே உக்காந்துக்கிட்டான். உன்னோட இப்போ பவுலராக இருக்கிற நம்ம ஃப்ரெண்டை அடிச்சதை பற்றி என்ன நினைக்கிறேன்? நம்ம சாயந்தரம் பட்ட வீடியோ போடுங்க, மறக்காமல் பார்த்துருங்க. அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு பிரேக். இப்போ பவுலர் இல்லைன்னு சொன்னார். இவன் மூஞ்சி கொஞ்சம் கவலையாக இருக்குது. ஓகே கொஞ்சம் கவலையாக தான் இருக்கிறார். ஓகே பவுலர் வர்றார். இப்போ கொஞ்சம் கவலையாக தான் இருக்கார் பவுலர் பந்தக்காரன்னு. இப்போ எல்லாம் ரெடியாக தான் இருக்கிறாங்க. கொஞ்சம் கவலையாக தான் இருக்கிறாங்க. அங்கே பந்து தேடி கொஞ்சம் முடிச்சதுக்கப்புறம் வரோம்.